அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்லிட்டு அவங்க சினிமாவில் பாடுறவங்க அவங்க அதுக்கப்புறம் வேற ஒரு அம்மாவை போய் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாடிட்டு எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. டோன் எப்படி இருக்கு ஐயா, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ ஐயா தான் அதை கேட்டார். ரொம்ப சிறப்பாக இருக்கு, இவங்க குரல் நல்லா இருக்குது, இவங்களே பாட சொல்லுப்பான்ட்டார். அப்புறம் அவங்கள வச்சு பாட சொல்லி 16 GB அந்த பாடல்கள், கிட்டத்தட்ட 32 பாடல்கள் வரும். அதில் எல்லா பாட்டுமே அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஐயாவோட பாடல்கள். இவர் ரொம்ப டீப்பாக கேட்டிருக்காரு, உணர்ந்து பேசுகிறாரு. இதுதான் பெரிய, இது மாதிரி பாடத்தையும் உணர்ந்துட்டா அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு அப்போ தான் புரியும். அதை உணருங்க, உணர்ந்தால் கண்டிப்பாக அவ்வளோ ஆற்றல் இருக்குது. சரி சார், அர்த்தம் எவ்வளோ தூரம் டீப்பாக கேட்டிருக்காரு பாருங்கள். அந்த பாடல் ஐயாவே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை அவரோட அந்த பாடல் வரிகளில் நித்யானந்தா என்ற அந்த வார்த்தை இருக்க, அந்த 6 எழுத்துன்றது அது அந்த பாடலில் வரும். ஏப்பா எனக்கே இப்போதான்ப்பா தெரியான்னுவார். ஐயாவே சொல்லுவார், ஏன்னா இப்போதான்ப்பா நானே எண்ணி பார்க்குறேன்னுவார். எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சவர், அவர் பேர் ஆராயல, இந்த பாட்டு பாடினது நானே இப்போதான்ப்பா இவ்வளோ நல்லா இருக்குதுப்பா இந்த பாட்டுன்னுவார். அது மாதிரி ரசித்தது, அவர் ரசித்த பாட்டு, அதெல்லாம் அவ்வளோ பொருள் இருக்குது அந்த பாட்டில். அதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது ஞானத்துக்கே உரிய, ஞானிகளுக்கே உரிய பாடல் அது. அது அந்த ஞானிக்கு தான் அமையும், எல்லாருக்கும் அந்த அமைப்பு வராது. ஐயா சம்மாரி எந்திரிச்சு என்னை என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணு, உன்னால் முடியும், நீ ஏன் விடுற அப்படின்னு காரணம் கேட்குறாரு. அது எனக்கு கண்டிப்பாக கேள்வியே இல்லை. பாடம் பண்ணணும்னு மனசில் இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலை விடுபட்டுச்சுன்னா ஐயா சும்மா இருக்க மாட்டார். உன்னை நோண்டிக்கிட்டே இருப்பார். நீ பண்ண பார்த்துக்கலாம், நீ பண்ண, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் கூட இருக்கிறேன், நீ தைரியமாக பண்ணுன்னு அந்த உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பாடம் பண்ணுறவங்களுக்கு மட்டும். பாடம் வாங்கின்னு பண்ணுற மாதிரியே பண்ணுறவங்களுக்கு ஐயா வரமாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சிறப்பாக பாடம் பண்ணணும், என்ன மாதிரி வரணும். அவரோட இதுவே அதுதான், என்ன மாதிரி வாங்க பாடினார். என்ன மாதிரி வானா என்னோட புகழ் பாடிக்கின்னு உக்காந்துன்னு இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டார். அது அவர், ஆனால் அது ஒரு சீடர்களோட கடமை. அவரோட புகழை நம்ம பாடிதான் ஆகணும். ஏன்னா நம்ம சொல்லாமல் அவர் புகழை வேற யார் சொல்ல முடியும்? நமக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அதனால் நம்ம சொல்லுவோம் அவரோட புகழ். ஆனால் அவருக்கு என்னன்னா அது பிடிக்காது. பாடம் பண்ணுறியா, நீ என்னை பற்றி சொல்லி என்ன ஆக போகுது, பாடம் பண்ணுறியா, பாடம் பண்ணாத நீ என்னத்துக்கு சொல்லுங்கிற போடான்றார். அவருக்கு பாடம் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்போயுமே ஒரு உறுதுணையாகவே ஐயா இருப்பார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்கே நிறைய நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமணம் ஆகாதவர்கள் 9 வாரம் இங்கே 9 செவ்வாய்க்கிழமை கல்யாணம் ஆகிடுச்சு. நம்ம சீடரோட பொண்ணுக்கே கல்யாணம் ஆகிட்டு அவங்க சென்னையில் கல்யாணம் ஆச்சு. அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க, பூஜையெல்லாம் 9 வாரங்கள் அது மாதிரி ஐயாவை நினச்சி சீடர்கள் 9 வாரம் என்ன குறையா இருந்தால் 9 வாரம் சுற்றிட்டா அவங்க குடும்பத்தில் அந்த பிரச்சனையை ஐயா கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறார். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 குடும்பங்கள் நானே பார்த்துருக்கேன். ஸ்ரீபெருமந்தூர்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க, கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதான், குழந்தை இல்லை. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் பண்ணிட்டோம், பரிகாரம் பண்ண, இதை பண்ணோம், அதை பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டோம், எங்களுக்கு இது மாதிரி இருக்கு ஐயான்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன்மா, எல்லாம் இறைவன் செயல், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஐயா இருக்கிறார், உங்கள் குறைய ஐயா கிட்ட போடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, ஒரு 9 செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க 8வது செவ்வாய்க்கிழமையே அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு, அவங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்காங்க, ஓகே. இப்போ 9வது வாரம் அங்கேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, நான் பாப்பா கன்சீவாக இருக்காங்க, நாங்கள் 9வது வாரம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னால் வர வேணாமான்னு.
போது அப்போ அவங்க பொங்கல் அது இதெல்லாம் செய்துக்கிட்டு, ஐயா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், நாங்கள் கூப்பிட்டு வரோன்னாங்க. நான் சொன்னேன், அந்த கன்சீவ் ஆன அந்த பாப்பா வேண்டாம்மா, அந்த பாப்பா கூப்பிட்டு வராதிங்க, நீங்கள் வரைக்கும் வேணால் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அவங்க தான் வரேன்றாங்க. இல்லைம்மா வேணாம், ஏன்னா கன்சீவ் ஆனது இவ்வளோ காலம் லேட் ஆகி, இப்போல்லாம் அவங்க ட்ராவல்லாம் அவங்க வரக்கூடாது. திடீர்னு எதாவது பார்த்து பயந்தால் கூட, மனசளவில் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி ஏற்பட்டாலும் கூட அது கருவில் இருக்க குழந்தைக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் தயவுசெய்து அந்த அம்மா வேண்டாம், அந்த அம்மா ரெஸ்ட்டில் இருக்கட்டும், நீங்கள் வந்து பண்ணிவிட்டு போங்கன்னா. அப்புறம் அவங்க வந்தாங்க, பண்ணிவிட்டு போனாங்க. நல்லபடியாக இருக்கும்போது குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கினு எல்லாம் அந்த பாப்பாலாம் கூட வந்தது. நல்லா எங்கள் ஐயாவுக்கு நிறையா பெரிய மாலையெல்லாம் போட்டு நல்லா பண்ணாங்க. அது மாதிரி என்னன்னா, ஞானிகள் எப்போவுமே அவங்க இன்விசிபிளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நின்னாலே உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன் காரணம் என்னன்னா, மீண்டும் உடல் எடுக்க போகாமல் ஆன்மா உள்ளே தங்கி உயிரும் ஆன்மாவும் இணைஞ்சி அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மனசளவில் அங்கே போய் நிற்கும்போது அந்த மின்காந்த அலையும் உள்ளே இருக்கக்கூடிய மின்காந்த அலை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலை ரெண்டும் இணையும் போது ஒரு ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றல் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதில் தான் மகான்களோட சமாதியில் சிறப்பு அதுதான். ஏன்னா எப்பவும் அந்த இயக்கம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் கோயில்லையும் கூட இருக்கும். ஆனால் கோயிலில் வந்து யார் பண்ணலாம், பெரும்பாலும் மகான்கள் சமாதியில் மனமாற அங்கே போய் விழுற அந்த உள்வாங்கிற விஷயம் கோயிலில் அவ்வளோ நடக்கிறதில்ல. ஏன்னா கும்பல் அதிகம். கோயிலில் பக்தி பண்ணுறவங்க கும்பல் அதிகம், சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. மகான்கள் சமாதியில் அப்படி கிடையாது. அங்கேயே உட்காந்து உருகி உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது இந்த இயக்கம் நடக்கும். ஜீவகாந்த ஆற்றலும் மின்காந்த ஆற்றலோட இயக்கமும் அங்கே நடக்கும். அதனால அங்கே வந்து அது சிறப்பு, அது உடனே நடந்துடும். இதனால எல்லாம் இந்த சமாதினே இல்லை, சமாதியிலெல்லாம் இந்த மாதிரி மிராக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த குறையாக இருந்தாலும் அங்கே போட்டுருங்கம்மா, ஐயா பார்த்துப்பாரு. ஒன்று ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ அப்பா அம்மா பிள்ளைகளை தேடி போகணுமா, இல்லை பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை தேடி போவாங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளைகள் தான் வந்து அப்பா அம்மாவை தேடி வரணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கூடு இருக்குது. அந்த கூட்டில் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்செல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளுக்கு இறையெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஊட்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச காலங்களில் அந்த அப்பா அம்மா இறையை ஊட்டுவாங்கன்னு அங்கேயே அந்த குஞ்சுகள் உக்காந்துட்டு இருக்குந்தா அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம், அந்த குஞ்சுகளுக்கும் கஷ்டம். இறக்க முளைச்ச உடனே அது பறந்துடணும். அப்படி உங்கள் பிள்ளைகளும் பறந்துருப்பாங்க. வரும்போது வரட்டும், உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் போங்க, அவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுன்னா அவங்க வரட்டும். இதில் ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ ஒன்றும் கிடையாது. பெற்றவங்களாம் பிள்ளைங்க தான் வந்து பார்க்கணும், ஒன்றும் சட்டம் கிடையாது. ஏன்னா பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னுவாங்க. உனக்கு தான் பார்க்கணுன்னு அடிச்சிக்கும். காரணம் என்னன்னா பெத்த மனம் பித்து. ஆனால் பிள்ளைங்களுக்கும் அப்படி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வேலை பளு அதிகம், வேலையில் இருப்பாங்க. மனைவி வேலைக்கு போவாங்க, அவரும் வேலைக்கு ஓடுவார். இதில் வேலையை லீவ் போட்டு ஒருத்தர் வந்தால் இன்னொருத்தரும் லீவ் போடணும். இந்த மாதிரி இடைஞ்சல்லாம் அவங்களுக்கு. நீங்கள் 2 பேர் சும்மா தானே இருக்கிறீங்க, நீங்கள் போய் பாருங்கள். இதில் என்ன ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ என்ன இருக்குது? பிள்ளைய பார்க்கணுன்னா நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. அவங்க தான் வந்து பார்க்கணுன்றது நியாயம் இல்லை. நீங்கள் கூட போய் பார்க்கலாம். எங்களுக்கே நாங்கள் எல்லாம் கடமையை செய்தோம், படிக்க வச்சாலாம். நீங்கள் உங்களை வந்து உங்கள் பிள்ளை கேட்டாரா? உங்களை வந்து உங்கள் பிள்ளை, அப்பா நீங்கள் 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எங்களை பெற்றுக்கணும், எங்களை எப்படியாவது நீங்கள் பெற்றுக்குங்க, முயற்சி பண்ணுங்கன்னு உங்களை வந்து கேட்டாங்களா? நீங்கள் பெற்றீங்க. பெற்றதுக்கான கடமை நீங்கள் தான் அவங்கள படிக்க வைக்கணும். அவங்களுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதை தானே நீங்கள் செய்தீங்க. இல்லை அதான் நாளை இன்னைக்கு பிள்ளை இன்னைக்கு போகணும், அன்னைக்கு நாங்கள் கைவிடலையில. நீ கைவிட்டா எப்படி உன்னை ஊரில் காரி தூப்பிட மாட்டாங்களா? சரி அதுதான் செஞ்சோம். ஆமாம், இன்னைக்கு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பார்த்து பொண்ணு பையனும் பார்த்து செஞ்சு முடிச்சு அது உன் கடமைங்க, நல்லா இருக்கணும் செஞ்சோம். ஆமாம், அவங்க செஞ்ச உடனே தான் செம்பாச்சு வச்ச சொத்து மட்டும் வேணும், தாய் தாப்பா வேண்டாம்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அது நீங்கள் யார் சம்பாரிச்சு சொத்து சம்பாரிச்சது யார்? அப்பா அம்மா. இப்போ
உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது, நாங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சம்பாரிச்சதா அது? அப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா பாட்டன் சொத்துனா தான் அவங்களுக்கு ரைட் ராயலாக வருவாங்க. நீங்கள் சம்பாதிச்சதுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். வீட்டை விட்டு வேட்டிட்டு ஏன் சொத்துன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நீங்கள் சம்பாரிச்சதை அவங்க அப்படி பண்ணவே முடியாது, ரூலே கிடையாது. இதில் என்னன்னா இவங்களுக்குள்ள அந்த பாச பிணைப்பு இருக்கு. பிள்ளை நல்லா இருக்குன்னா இவரும் நினைக்கிறாரு, அப்பா நல்லா இருக்குன்னா அவரும் நினைக்கிறாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க. அம்மா எல்லாருக்கும் கொடுமா, நான் எடுத்துக்கிறேம்மா. அப்போது இவங்களுக்குள்ள அந்த பாசங்கள் இருந்தாலும் கூட சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களால பார்க்க முடியலன்றதால இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கலாம் அது. ஆனால் சொத்துல மட்டுமே அப்பா அம்மா தேவையில்ல, சொத்து இருந்தால் போதும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு அதை செய்யவே கூடாது. அப்படி பெற்றோம் வளர்த்தோம் படிக்க வச்சோம் கல்யாணம் பண்ணிட்டோம், என் கடமை முடிஞ்சிச்சு, இனி உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு பண்ண வேண்டாம், நானும் உனக்கு பண்ண மாட்டேன்.